வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லைவ் ரெசிபி தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா சாதம் வச்சுருக்கோம். இது வந்து சூப்பு, தக்காளி சூப்பு தாங்க. தக்காளி கொஞ்சமாக பாசி பயிர் போட்டு தக்காளி சூப்பு குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சு அதை வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி மசாலா மாதிரி தொட்டுக்க. இன்னைக்கு சிம்பிளான சமையல் தாங்க. மாம்பழம் இருக்குது, சரி இதோட இது மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு சமையல் தாங்க. காலையில் வச்ச மல்லி துவையல் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த இது சிம்பிளான சமையல் தான். இது செய்கிறதுக்குள்ளே அடுப்படியெல்லாம் பாத்திரம் கிடக்கா, வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்குது. எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். இது முடிச்ச உடனே இப்போ நம்ம அடுப்பு துடைக்கணும். அடுப்பு துடைச்சிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு வேலை எடுத்துரும். ஈஸியான சமையல். இதனோட ரெசிபியெல்லாம் நான் வந்து இப்போ சேனலில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது விசில் வந்தோடனே 4 விசில் வச்சுட்டு விசில் வந்தோடனே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கணும். அவ்வளோதான். சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம சேனலில் அடிக்கடி வந்து லைவ் வீடியோ போடலான்னு இருக்கேங்க, பார்க்கலாம். ரொம்ப பாத்திரம் கிடையாதுங்க, ஒரு குக்கரு 2 சட்டி தான் கிடக்கு. ஆனால் பாத்திரம்லாம் கழுவி இந்த கூடையில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி காய் வெட்டும் போது எல்லாருமே ஏதாவது இந்த பிளேட் மாதிரி வச்சு வெட்டுவோம். ஆனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி வெட்டினோம்னா சொலகு மாதிரி வைக்கிது பாருங்கள், அதை வெட்டினோம்னா தக்காளியெல்லாம் வெட்டினோம்னா தண்ணி வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு வெட்டிட்டு அந்த பேப்பர் அப்படியே மடித்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். அதே மாதிரி தேங்காய் முடியெல்லாம் சேர்த்து வச்சுருந்து இப்போ விலைக்கு கூட வாங்கிக்கிறாங்களாம், ஆனால் நான் போடுறது கிடையாது. நான் தூக்கி தூர போட்டுருவேன். இதை நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த எலி வந்து சைடில் வச்சோம்னா தூக்கிட்டு போயிட்டு தண்ணி போகிற குழாயை அடைச்சி வச்சுருது. அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால இதை வந்து நான் தனியாக தேங்காய் முடியை தூக்கி தூர போட்டுருவேன். நம்ம குப்பைக்காரை வந்து 2 நாள் 3 நாளைக்கு ஒரு கதை எங்கள் பக்கம்லாம் வருதா, அதனால் அது வரைக்கும் சேர்த்து வைக்க முடியலை. இந்த மாதிரி டிப்பு ஈஸியாக இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு உட்காந்து கட் பண்ணுற அந்த இது நம்ம நின்றுட்டே கட் பண்ணுறதுனால நம்ம அடுப்பு மேடையிலையுமே நம்ம ஒரு பேப்பரை வச்சுட்டு கட் பண்ணோம்னா அந்த குப்பையெல்லாம் சேர்த்து ஒரே தான் நம்ம பேப்பரை சுற்றி டக்குனுக்கு ஒரு டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் எப்போவுமே என்ன பண்ணாலும் டிவி ஓடுங்க, சரிதா? டிவியில் நாடகத்தை போட்டு விட்டுட்டு தான் வேலை பார்க்குறது. நாடகத்தை பார்த்துக்கிட்டே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேலை எப்படி போகுதுன்னே தெரியாது, டக்குன்னு வேலை முடிச்சிருவேங்க. கோயிலுக்குலாம் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி கூட எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதை கொண்டு மேலே வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. எல்லாவும் வேலையை பார்த்துட்ருக்காங்க, பிஸியாகவே இருக்குது. இப்போது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னையோட 5 நாள் ஆகுது. ஆனாலும் இன்னும் எல்லாம் கழுவி அன்னைக்கே கழுவி முடிச்சாச்சு. இதை எடுத்துக்கொண்டே மேலே அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு முடியல. அப்படி எப்படி எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னைக்காச்சும் சனி ஞாயிறில் நாளைக்கு லீவு பையனுக்கு, அவனை வச்சு மேலே தூக்கி எடுத்து வச்சிரும். பாத்திரம் எல்லாமே கழுவி காய வச்சு, எப்போவுமே நம்ம எந்த பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாலும் கழுவி காய வச்சு நல்லா நீட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அது அப்படியே நீட்டாக இருக்குங்க. நிறையா துணி கிடக்கு. இப்போ துணி ஃபுல்லும் மடிக்கணும். மடித்து வைக்கிறது அது ஒரு பெரிய வேலை. அவ்வளோதாங்க. என்னதான் வேலை பார்த்தாலும் இந்த சோபாவில் யார் வீட்டிலையாவது எதுவுமே இல்லாமல் இருக்கா? இங்கே பாருங்கள், எதை பார்த்தாலும் ஒன்று ஃபோன் கவர். நான் தான் இந்த வேலை பண்ணேன். மித்தபடி பார்த்தா ஏதாவது ரிமோட்டு, இந்த வாட்டர் கேனு எல்லாம் ஏதாவது ஒன்று சோபாவில் இருந்துகிட்டே இருக்குது. இதை எடுத்து வைக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை தான். குக்கர் இப்போ 4 விசில் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு நேராக ஒரு மேட்டு போட்டுக்கணும். அதேமாரி சமைக்கிற இடத்துலையுமே ஒரு மேட் போட்டுக்கணும். நம்மளுக்கு தண்ணி எதுவும் சிந்துச்சுன்னா காலில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தண்ணியிலே நிற்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் அங்கே ஒரு மேட் போட்டிருப்பேன். இங்கே உள்ள மேட்டு இந்த இங்கே ஒன்று கிடக்கா, இங்கே ஒன்று, அது மாதிரி வாசல் பக்கம் எனக்கு இங்கிட்டும் சைடில் ஒரு வாசல், அடுப்படி பக்கத்தில் சைடில் ஒரு வாசல், சிங்கு பக்கத்துலேயே ஒரு வாசல் இருக்கும். அந்த அளவு மட்டும்தான். அந்த இடத்துலேயே சமைச்சுங்க வச்சோம்னா எனக்கு பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குங்கிறதுனால இந்த டேபிளை கொண்டாந்து இங்கே போட்டேன். ஆனால் இந்த டேபிளில் ஆகாவரி மட்டும் தான். இங்கே பக்கத்துலேயே சாமி வீடு இருக்கா, இது சாமி ரூம் தெரியுதுங்களா, இது சாமி ரூம். பக்கத்துலேயே சாமி ரூம் இருக்கா, சாமி பூஜையில் உள்ள பழைய பூவை எடுத்து இங்கே வைக்கிறது, அவளுக்கு சக்தி என்ன இருக்கோ எல்லாமே இங்கே தாங்க வந்து சேருது. இந்த இடத்துல சமைச்சு எடுத்து வைக்கணும்னு போட்டதுக்கு இந்த டேபிள் குப்பையாகவே தான் போயிட்டுருக்கு. முதல்ல இந்த டேபிளை இந்த இடத்துல இருந்து மாற்றணும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க
திருச்செந்தூர் போயிட்டு இருந்தா. அவள் வந்து நம்மளுக்கு ஹல்வா வாங்கி கொடுத்தா. மஸ்கோத் அல்வாவா, மஸ்கோத் அல்வா. இன்னும் ஓப்பன் பண்ணலை. நைட்டு தான் வந்தது. இன்னைக்கு ஓப்பன் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி மாவிளக்கு ரெசிபிலாம் மாவிளக்கு செஞ்சோம் அப்படின்னா இதில் தாங்க செய்வேன். இப்போ தெரியுதா, சின்ன சிட்டி ஒரு உலக்கு தான். அதுலேயும் கோயிலே பாதிக்கு மேலே கொடுத்துட்டேன். அப்படி இருந்து இந்த கொஞ்சம் தான் இருக்குது. இதை கூட சாப்பிட்ற பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் மாவிளக்குலாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போ யாருமே அதில் வந்து நான் விலைக்கு போட்டுட்டு தண்ணி வடிஞ்ச உடனே அதை எடுத்து இந்த பிளாஸ்டிக் உடையில மாற்றிடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே தண்ணியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், தட்டு எல்லாமே வெள்ளை வெள்ளையாக அந்த தண்ணி படிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை கலராக இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் விளக்கிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா முடிஞ்ச எல்லாத்தையுமே ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அந்த மேலே செல்ஃபில் கவுத்தலாம்னு சொல்லி செல்ஃப் வாங்கினேன். ஆனால் தொடச்சிட்டு கவுத்துறதே கிடையாது. அப்படி எப்படி தூக்கி வச்சிருவேன். வேறு கிரைண்டருக்குள்ளே இட்லி பாத்திரம் காலைல இட்லி ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இன்னும் இட்லி பாத்திரம் கழுவலை. வேலை வந்துட்டே தாங்க இருக்குது. என்னால் முடியல. வேலையை எப்படி எல்லாருக்குமே அப்படி தான். ஒரு வேலையை விட்டோம் அப்படின்னா அந்த வேலை அப்படி சேர்ந்து போயிடுது. கையோடு செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை வேறையா, சரி இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுலேயே நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டு சரி காலையில் சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு சாயங்காலம் தான் கொஞ்சம் கிராண்டாக சாமி கும்பிடுறது. எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா ஒரு ஸ்பெஷல் தானே, எல்லாருக்கும் உள்ளது தானே. பூஜா ரூமுங்க வெள்ளிக்கிழமைனா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். அது கொஞ்சம் கூட நேரம் ஆகும். ஏன்னா எல்லா சாமி படத்துக்குள்ளே பூவெல்லாம் எடுத்து மாற்றிட்டு செவ்வாய் வெள்ளிக்கு மெயினாக மாற்றிடுவேன். மிச்ச நாள் கிடைக்கும் போது போடுவேன். எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூத்துச்சுன்னா வைக்கிறது தான். எல்லா நாளும் பூ வாங்கி போடுறது இல்லைங்க. பூக்காரன்னு மொத்தமாக ஏதாவது பூ இருந்தது அப்படின்னா அப்பப்போ சஷ்டி கார்த்திகை இந்த மாதிரி பார்த்துட்டு போடுறது தாங்க. ஆனால் செவ்வாய் வெள்ளிக்கு தான் மெயினாக. செவ்வாய்க்கிழமை கூட பெருசு இல்லை. எனக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்கு இந்த ரொம்ப நேரம் ஆகுங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ அதனால் பூவெல்லாம் மாற்றணும். இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் நேரம் வேலை இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் காலையிலே கோயில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய வேலையாக ஒரு கஷ்டம் தெரியாது. சாயங்காலம் இல்லைன்னா வேகமாக சாமி கும்பிட்டுட்டு பறக்க நம்ம கோயிலுக்கு போகணும். அதனால் இன்னைக்கு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். 2 பாத்திரம் தான் கிடக்கு. ஒரு குக்கரும் ஒரு 2 சட்டியும் கிடக்கு. அதை கழுவி வைக்கணும். அடுப்பு அப்படி ஒன்றும் இதாக இல்லை. ஸோ நம்ம வந்து லேசாக தொடச்சாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சாயங்காலம் தான் அடுப்பு தொடச்சி வச்சேன். நேற்று நைட்டு. அதனால அடுப்பு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப வேலை ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிளான மெனு தான். சாதம் வச்சு ஒரு சூப்பு ரெசிபி. சூப்பு நல்லா தாங்க இருக்கும். சாம்பார் வைக்கணும் இல்லையா, சாம்பாருக்கு பதிலாக சூப் வச்சுட்டு கொண்டக்கடலை மசாலா போட்டு வச்சுருக்கேன். அது போக ஊறுகாய் இருக்குது. நம்ம அப்பளம் வறுத்துக்கப்புறம் மாம்பழம் இருக்குது. போதும் இல்லை சமையல், போதும். இது போதும். நம்ம இங்கே இவ்வளோ செய்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. முதல்ல என் பொண்ணை ஸ்கூலுக்கு காலேஜ் கிளப்புறதுக்கு காலையிலேயே சமையல் முடிஞ்சிடும். இப்போ எல்லாமே லேட். காலை சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு அப்புறம் தான் மதிய சமையலுக்கு போகிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. அதே நேரம் அந்த மதியத்தில் செய்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. சரிங்க, நம்ம வீடு கூட்ட போகிறேன். வீடே பெருக்கிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்ல. அந்த குப்பையெல்லாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணி எடுத்து வச்சு அதுதான் இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு வீடு கூட்டி நீட்டாக தான் இருக்குது. எடுத்து போட்டு கையோட கூட்டிட்டோம் அப்படின்னா ஈவினிங் கூட்ட வேண்டாம். நம்ம சாப்பிட்டு செத்த படுத்துருந்தா கூட ஈவினிங் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து பூஜை ரூமுக்கு போயிடலாம். பூ எதுவுமே போடலை. நேற்று வச்சேன் பூ எல்லாமே. வியாழக்கிழமை இல்லையா, நேற்று சாமிக்கு பூ கொஞ்சம் இருந்தது, செவந்தி பூ இதெல்லாம். அதை மட்டும் வச்சேன். அதை கூட இப்போ நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா எடுத்துட்டு இப்போ கதம்பூ மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் சாயங்காலம் போடும். வாங்க வீடை கூட்டிகிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டஸ்ட்பின்னுக்கு இந்த மாதிரி கவர் போட்டுருவேங்க. கவர் போட்டுட்டு நம்ம வந்து இப்படி எடுத்து இந்த பக்கம் லேசாக நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பிரிஞ்சு வராது. எனக்கு கூட கட்ட வராது. இந்த மாதிரி எடுத்துட்டு இல்லை இப்படியாவது நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கயிறு வச்சு கட்டிடணும். அப்போ தான் நம்ம போடும்போது, குப்பையை போடும்போது நம்மளுக்கு அந்த பேப்பர் உள்ளே போகாமல் இருக்கும். நான் இப்போ குப்பை எடுத்துகிட்டு வந்து இப்போ போடுறேன் பாருங்க.
இப்போ குப்பையை போட்டாச்சு. இப்போ வந்து ஓகேவா, இங்கேயும் கொஞ்சம் குப்பை இருக்கு, அதையும் எடுத்து போட்டுட்டோம். அவ்வளோதாங்க. போட்டுட்டு நம்ம அடியில் வச்சுட்டா. இப்போ நம்ம சூப்பை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி இருக்கு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியை நம்ம யார் இப்போ கஞ்சிலாம் முன்ன மாதிரி குடிக்கிறது இல்லை, அதனால தண்ணி கீழே தாங்க போகும். தண்ணி கீழே தான் ஊற்றுற மாதிரி கையோட அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிடுவோம். இப்போ நம்மளுக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். குழம்பு கரண்டி எடுத்துட்டு நம்ம கரண்டியை வச்சு இந்த பருப்பு ஒரு வேலை முழுசாக இருந்தால், நம்ம தண்ணியாக இருந்தால் தான் சூப்பு நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றி நம்ம சூப்பு பதத்துக்கு நம்ம கொதிக்க வைப்போம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பிரியாணி இலை போடணுங்க. ஒரு இலையாவது நம்ம போடணும். பிரியாணி இலை, கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு வச்சுட்டு மல்லித்தலை, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடணுங்க. கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சிரமம் பார்க்காம இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி டக்குன்னு தாளிக்கும் போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்க, கழுவ வேண்டியதாக இருக்குது. கழுவிட்டு அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டோங்க. அவ்வளோதான். இப்போ இதை தூக்கி அடிச்சு வச்சுட்டு ஒரு கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு சம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு அரை சம்பு அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், நம்மளுக்கு நைட்டுக்கு தேவையில்லை. நைட்டுக்கு இது சூப் வச்சு நம்ம இட்லி தோசை சாப்பிட முடியாது. ஸோ சாப்பாட்டுக்கு மட்டும்தான். அதனால் கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை சம்பு அளவுக்கு, அவ்வளோதாங்க, போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மூடியை போட்டுட்டு, விசில் தேவையில்லை, மூடியை போட்டு ஒரு கொதிக்கட்டும். இவ்வளோதாங்க. கொதிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 1:30 வந்துடுவாங்க. கரெக்டாக அந்த இது கொதிக்கவும் கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிம்பிளான சமையல் தாங்க. எங்கள்கிட்ட அடுப்படி சின்ன அடுப்படி தான், கிச்சன். ஸோ சின்ன கிச்சனில் தான் வீடியோ பக்கத்தில் வச்சு எடுக்க முடியாது. கொஞ்சம் தூரமாக வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது, இங்கிட்ட கூட இருக்குது, இங்கிட்ட செல்ஃப் இருக்குது, இங்கிட்ட கிரைண்டர் இருக்குது, ஒன்றும் முடியாது. அவ்வளோதான். அதுக்குள்ளே சரி ஒரு சிம்பிளாக செய்யலாமே அப்படின்ட்டு. இந்த ஜன்னல் தான் எங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு. இந்த 2 ஜன்னல் இருக்குது. இது நல்லா வெளிச்சம் கிடைக்கும். நான் வீடியோக்காக தான் லைட் போட்டிருக்கேன். இல்லைன்னா வெளிச்சமே போதும் நம்மளுக்கு தாராளமாக. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சுட்டு நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கையிலே அப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து சேராது. என்ன ரொம்ப துடைக்கிறதுக்கு ஒரு வேலையை வச்சுக்கணும்னு கிடையாது. அப்பப்போ நம்ம துடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதில் லேசாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் பேப்பர் கிடைக்குதுங்க. இது தண்ணி கொட்டிட்டு நம்ம இப்படி துடைச்சி விட்டோம்னா இந்த குக்கர் வச்சோம்னா எப்படியும் நம்ம எவ்வளோதான் தண்ணி பார்த்து பார்த்து வச்சாலும் இந்த குக்கர் இந்த பால் சட்டிலாம் நம்மளுக்கு வைக்கிற வேலை மாதிரி யாருமே வைக்க மாட்டாங்க. நம்ம எப்படா திரும்புவோம், இப்படி திரும்பினோடனே பால் பொங்கும். பக்கத்துலேயே நிற்போம். அப்போல்லாம் பொங்காது. அப்போ இப்படி எப்போ நீ எனக்கு திரும்புவேன் நான் பொங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கும் பால். அதே மாதிரி தான் குக்கர். இவ்வளோதான் பார்த்து பார்த்து நீ தண்ணி அளந்தா வைக்கிற, அப்படி இருந்து கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக வச்சுருப்போம். அடுப்படி படக்குன்னு பொங்கிரும். சூடாக இருக்க தெரியாமல் கையை வச்சுட்டேங்க, சுட்டுச்சு. அவ்வளோதான். நீட்டாக அப்படி துடைச்சி விட்டுட்டோம்னா என்ன கஷ்டம், என்ன வேலை. சின்ன அடுப்படி தானே, எனக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இதை பார்க்குறதுக்கு தான் இந்த குழம்பு வேணாம். சமையலும் ஒன்று அப்படி பெருசு இல்லைல்ல, அவ்வளோதான். இது அப்படி லேசாக இந்த துணியை வந்துட்டு இந்த மாதிரி லேசாக காய போட்டு வச்சிட்டோம்னா போதும். இந்த கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்க்கலாமா, பார்க்கலாமா? காமிக்கிறேன். 2 சமையலையும் கிட்ட வந்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இதில் மல்லித்தலை, கருவேப்பிலை எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தலையும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி கருவேப்பிலையும் ரொம்ப ரொம்ப நல்லது. சூடு தாங்க முடியாது, அந்த கை வலிக்கு. இது சுண்டல் மசாலா. இந்த பக்கம் சூப்பு கொதிக்குது. சூப் கொதிக்குதா? எப்படி இருக்கு சூப்பு? பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க. இதுலேயும் இப்போ கடைசியில் நான் மல்லித்தலை போட்டுடுவேன். மல்லித்தலை போட்டு சூப்பு சிம்பிளான ரெசிபி தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாதம், சூப்பு, ஒரு கொண்டக்கடலை மசாலா. சிம்பிளான ரெசிபி தாங்க. தயிர் இருக்குது, நம்மளுக்கு வந்து அப்பளம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. மாம்பழம் சீசன் தானே, அதெல்லாம் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சிம்பிளான ரெசிபி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதேமாரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.